வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. புரட்டாசி மாதத்தினுடைய பலாபலன் கடகராசிக்கு எவ்வாறு அமைகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மாத பலன் என்பது மாத கிரகங்களாகிய சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவானுடைய நகர்வுகளை வச்சு நம்ம கோச்சார ரீதியாக காலபுருஷ தத்துவப்படி நம்ம பார்க்குறோம். இந்த புரட்டாசி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, கடகராசிக்கு 3ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். 2 சஞ்சரிக்கிறார். கேதுவோடு கிரகங்கள் சேருகின்றன அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நாளாக கேது பகவான் தனித்து இருந்தார். இப்போ சூரியன், புதன், கேது அப்படின்ற ஒரு கூட்டு கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. நீச்ச சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரனாக மாறுகிறார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் வரும் காலம் ஆட்சி பெறுறாரு. ஒரு கிரகம் ஆட்சி பெறுவது நன்மையா தீமையா அப்படின்னு சொன்னால் அப்படின்னா, கட்டாயம் அதனுடைய தன்மையை அந்த கிரகம் வெளிப்படுத்திய தீரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம், கடகராசிக்கு 4ஆம் இடம் சுக்கிரன் என்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகிறது. ஆட்சி பெற்ற சுக்கிரன் இல்லையா? அதனால் கண்டிப்பாக வீடு மனை பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது. சுகஸ்தானம் பலம் பெறுகிறது அப்படின்னு சொல்லப்படும். கலத்திர ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இங்கே வலுப்பெறதுனால, ஏன்னா காரகத்துவ அதிபதி சுக்கிரன் தானே. ஏன்னா கடகராசிக்கு 7ஆம் இடம் சனி பகவானாக இருந்தாலும் அதனுடைய பாவகம் தன்மை என்னது சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் ஆட்சி நிலை வரும்போது கண்டிப்பாக சுகங்கள் கிடைக்கும். வண்டி வாகன யோகங்கள் கிடைக்கும். வீடு மனை வண்டி வாகனங்கள் யோகங்கள் கிடைக்கும். அற்புதமான வீடு, அழகான வீடு, தாயார் வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களால இப்போ ஒரு பலம் சார். ஆமாம், என்னுடைய அத்தை யோகசாலி, அத்தை உறவுகள் இப்போ பலம் பெறும். தாய்மாமன் உறவுகள் பலம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களால பெரிய பாசிட்டிவ் நடக்கும். வீடு தேடி உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்து விட்டு செய்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அத்தை மாமன் உறவுகளால் யோகம் உண்டு இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. 3ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கும் மாதம் உங்களுடைய ஆற்றல் மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக, சுய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய விஷயங்கள். என்ன கடகராசிக்கு நீண்ட நாளாகவே எடுத்த முயற்சிகள் இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா கேது பகவான் 3ஆம் இடத்துல இருந்திருக்க வரைக்கும் இந்த கிரகங்கள் சேர்க்கை, கூட்டு கிரக சேர்க்கைகள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ 3ஆம் இடம் பலம் பெற, ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம் பலம் பெற்றால்தான் அவன் வெற்றி பெற முடியும், வீரனாக முடியும் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ 3ல் சூரியன் வரும்பொழுது சுய முயற்சி உங்களுக்கு வெற்றியாக்கும் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சம ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலே, அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் புத்திரர்களால் இப்போது சுப செலவுகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்களை விற்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அந்த ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குவதற்குண்டான சூழ்நிலைகள் இப்பொழுது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சஷ்டாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் பயணிக்கிற வரைக்குமே இந்த மாதத்தினுடைய கடைசியில் குரு வக்கரமாறார். அப்போ 6ஆம் அதிபதி வக்கர நிலை என்பது தனி, அது ப்ராஜெக்ட் நம்ம பார்த்துக்கலாம். பிறருடைய பணம் உங்களுடைய கைகளில் செல்லும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, பிறருடைய குடும்பத்தினுடைய பேச்சுக்களில் ஈடுபடாத வரைக்கும் உங்களுக்கு சட்ட சிக்கல்கள் வராது. பக்கத்து வீட்டில் சண்டைன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சமாதானம் பண்ண போனீங்கன்னா அந்த சண்டை உங்கள் மேலே திரும்பிடும். ஆமாம், இப்போ மத்தியசமோ ஜாமீனோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் அவ்வளோ பெருசாக ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். திருமண பாக்கியங்கள் கை கூடுமா? என்ன கண்டிப்பாக கை கூடும். என்ன 4ஆம் இடம் வலுப்பெறுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். சனி பகவான் வக்கரகதியாக இருக்கிறாரே, அஷ்டம ஸ்தானாதிபதி, கலத்திர ஸ்தானாதிபதி ஆட்சி பெறுவது நன்மையா அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா கண்டிப்பாக கடக ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுவது நன்மையே அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். 7ல் சனி இருந்தால் ரொம்ப நாள் ஆகுது சார் கல்யாணம் பண்ணுறதுக்கு, 7ல் சனி இருந்தால் எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டான், மாப்பிள்ளையும் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் உங்கள் ஜோதிடத்தினுடைய ஆராய்ச்சி தன்மைகள். ஒரு விதியை ஒரு விதி வெல்லும். அப்போ 7ஆம் இடத்தில் சனி பகவான் ஒரு கிரகம் ஆட்சி வரும்போது கண்டிப்பாக அங்கே கலத்திரம் உண்டு, இல்லைன்னா சொல்ல முடியாது. அதில் நிறைய ஆராய்ச்சி தன்மை நம்ம பார்க்கணும்.
ஏற்கனவே திருமண மணமேடை வரைக்கும் போயிருக்க நின்று இருக்கு, தை தாம்பூலம் மாற்றியாச்சு, அந்த கல்யாணமும் இல்லை, மணமேடையில் போய் கணவன் மாப்பிள்ளை சரியில்லை பொண்ணு சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேச்சு உள்ள திருமண தடைகளை சந்தித்த திருமணங்கள் இப்போது மீண்டும் திருமணம் நடக்குவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிற வரைக்குமே தந்தை வழி உறவுகளில் சற்று கவனம் வேண்டும். நல்லா அழகாக பேசிட்டு வாங்க, என்னென்னா என்ன அவ்வளோதான் பேசுங்க. சொத்து பத்து பிரிவினைகள் உண்டாகும், இப்போ தான் சட்ட சிக்கல்கள் எல்லாமே உள்ளே வரும். இதெல்லாம் கவனம் கவனம் கவனம். கர்மஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏற்றுமதி பிஸ்னஸ் தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் சிறப்பு, கமிஷன் அடிப்படையில் தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் சிறப்பு. இடம் விட்டு இன்னொரு கிளைகளில் வைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறேன், இன்னொரு இடத்த என்னுடைய தொழிலை விரிவாக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான முயற்சிகள்லாம் நீங்கள் செஞ்சிடலாம். ஆமாம், அதுவும் இல்லாமல் குரு வக்கரம் ஆகக்கூடிய நிலைமையில் நீங்கள் அதையும் செய்யலாம். ஏன்னா 6ஆம் இடம் வக்கரம் அடைகிறார், 9ஆம் இடம் வக்கரம் அடைகிறார். இந்த மாதத்தினுடைய கடைசியில் தாராளமாக செய்யலாம். லாபம் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஃபேவரட்டாக சொல்லலாம், தாராளமாக ஃபேவரட்டாக சொல்லலாம். ஏன்னா 4ஆம் அதிபதி லாபாதிபதி வலுப்பெறார். கமிஷன் அடிப்படையில் தொழில் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், கட்டிட தொழில் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், இந்த செங்கல் பிஸ்னஸ்ஸு, கம்பி, ஜல்லி, சிமெண்ட்டு, இந்த மாதிரி கட்டிட பொருட்கள் விற்கிறாங்க இல்லையா, இந்த தொழில்கள் பண்ணியிருக்கக்கூடியவர்கள், வாகனத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், அது ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி, பார்ட் டைம் ஜாப் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ட்ராவல் பிஸ்னஸ் வச்சுருக்கவங்களுடைய சரி, இப்போ வாகனத்தை வைத்து இயக்கக்கூடியவர்கள், விவசாயிகளுக்கு அற்புதமான மாதம். ஆமாம் சார், நல்ல மாதம் சார். பணப்பயிர்கள் பண்ணக்கூடிய இந்த பூ தோட்டம்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் இந்த சூரியகாந்தி பூ, இந்த கனகாம்பரம், இந்த குண்டுமல்லி, இந்த மாதிரி பூ வகையில் வைத்திருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு அனுகூல மாதமாக வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படும். இந்த புரட்டாசி கடகராசிக்கு மேலும் பல யோகங்களை பெறுவதற்கு சந்திர சூடேஸ்வரர், சந்திர மகுடேஸ்வரர், சந்திர சோமேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறை சூடிய சிவபெருமானை நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அனுகூலம் காத்து கிடக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன் என்பது கிரக சஞ்சாரங்களை கொண்டும் கோச்சார கிரகங்களுடைய நகர்வுகளை கொண்டும் காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் கிரகத்தினுடைய நகர்வுகளை பொறுத்து தான் நம்ம பார்க்குறோம். ஒரு கிரக அதிபதி எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கார், என்ன நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கார், அவர் நட்சத்திர அதிபதி என்ன, ஜென்ம நட்சத்திராதிபதி எந்த பாவகத்தில் இருக்கார், அவர் எந்த காரகத்தில் இருக்கார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனுடைய பலன்கள் மட்டுமே முழுமையான பலன்களை கொண்டு செல்லும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், ஏன்னா ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திராதிபதி நின்ற அதிபதி யார், அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் யார், அவர் ஆட்சி பெற்றிருக்காரா, நீச்சமாக இருக்காரா, அப்போ ஒரு நீச்ச கிரகத்தின் மீது உங்கள் ஜென்ம நட்சத்திராதிபதி பயணிக்கிறாரா, அப்போ கோச்சார கிரகங்களினுடைய பரிகாரம் என்ன, குரு வந்தால் மட்டும்தான் பரிகாரம். அப்போ நமக்கு என்னைக்கு பிராப்தம் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையை உயர்த்திக்கலாம், இப்படி பலதரப்பட்ட கேள்விக்கு பதில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தினுடைய தீர்வு மட்டுமே. ஆமாம், உங்கள் ஜனன ஜாதகத்தினுடைய தீர்வை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப் குழுவிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு வணங்கக்கூடிய உமைவல் அம்பாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சகல வெற்றிகளையும் தருவாள் என்பதனுடைய வாக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. ஆனந்த வணக்கம். வாழ்க வளமுடன்.